அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னடா இது இன்னும் ஆளை காணோம்? அப்பவே நீங்க போங்க நான் வாரேன்னு சந்தோஷமா சொன்னா இன்னுமா வேலை பார்த்துட்டு இருக்கா? வீட்டுல எல்லாருமே சாப்பிட்டாச்சு, இன்னும் போய் பார்த்துடலாமா? வந்துட்டா வந்துட்டா. வா வா, உன்கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். என்ன இம்ப்ரெஸ் பண்ண சொன்னா குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்க. என்னாச்சு? என்னடா இது, ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறது கூட தெரியாம வந்தா வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டா. நம்மள பாக்கலையா இல்ல பாக்காத மாதிரி உட்கார்ந்துருக்காளா? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. ஐயோ, என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா. ஒருவேளை நாமளா ஏதாவது கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறாளோ? பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்ணுங்க மனச புரிஞ்சுக்க முடியலப்பா. இந்த நேரம் எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. சரி ஓகே, பேச்சு கொடுப்போம். வேணி, என்னடா இது, கண்டுக்காத மாதிரி இருக்காளா இல்ல நிஜமாலே கண்டுக்கலையா? ஓய் வேணி. என்னங்க? அப்பாடா பாத்துட்டாப்பா. என்னடி என்ன ஆச்சு? என்னங்க இங்கதான் இருக்கீங்களா? வேற எங்க இருக்க சொல்ற? என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேனோ? தப்பு பண்ணிட்டியா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டியே. என்னங்க? அட சொல்லுமா, என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தியே. அப்பப்பா, ஒரே பாராட்டு புகழ் கௌரவம். ஏகப்பட்ட தமிழ் சினிமாவை பார்த்த மாதிரி இருந்தது. ஏண்டி, மீன் குழம்பு வச்சு எப்படி வீட்டுல உள்ள எல்லாரையும் கவுத்த? திறமசாலிதான். எல்லாரையும் கவுத்துட்டேன், ஆனா ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். ஒண்ணு மட்டுமா? அது யாரு? போங்கங்க. ஏய், சண்டைனா சட்ட கிளியதான் செய்யும். எதுக்கு சண்டை? அது ஒரு ஃப்ளோல வந்தது. எதுக்கு சண்டை ஏன் சண்டை எல்லாம் கேட்க கூடாது. சரி கேக்கல. கேக்கலையா? கேக்கல. வேற நான் யார்கிட்ட பேச? என்னங்க? ஒரு ஆளை திருப்திப்படுத்த முடியல, அவ்வளவுதானே? ஒரு ஆள்னா யாரா இருக்கும்? அம்மா ரத்னப்பா வைரப்பா? அவங்க இருக்க வாய்ப்பே இல்ல. அப்பா ரெண்டு பேரும் பாராட்டினத பத்தி தான் வைஷவமா பெருமையா சொன்னாங்களே. சத்யமூர்த்தி சார் அவருக்கு பிடிக்கலனாலும் பிடிக்குதுன்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. அப்புறம் மரகதத்தை வேதவழியத்தை அவங்களாம் நம்மகிட்டே வந்து ஆஹா ஓகோன்னு சொன்னாங்க. வைஷவமா சாலாமாவ இந்த லிஸ்ட்ல சேர்க்கவே கூடாது. வேற அன்னீஸ்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, நம்ம ஒய்ஃபுக்கு எப்பயும் சப்போர்ட்டா இருப்பாங்க, அவங்களையும் விட்டுருவோம். அப்புறம் இந்த தடியன்க, இந்த 4 பேர்ல ஜீவா நம்ம கூட தான் சாப்பிட்டான். அடப்பாம்பு மாதிரி சாப்பிட்டுட்டேன் போய் ஊர்ந்துட்டு கிடக்கேன்னு சொல்லிட்டு போனா. அவனாவும் இருக்காது. அப்பனா நம்ம உடன் பிறந்த 3 எரும மாடாதான் இருக்கும். எவன்? என்ன யோசிக்கிறீங்க? உன்னை கஷ்டப்படுத்துனது எவன் யோசிக்கிற? சண்டியரா? ஐயோ மாமா, என்னோட சமையல பார்த்தா அவங்க அம்மா சமையல் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சண்டியர்னா அப்பா இல்ல, நம்ம சின்ன சண்டியரு. ஐயோ, வீரமச்சான் சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. அவன் சாப்பிடுவான், சோத்துக்கு வஞ்சனை வைக்க மாட்டான். அப்பனா இந்த திருமாடா? திருமச்சான் கிச்சன்ல வந்து சாப்பிட்டு போயிட்டாரு. சுத்தம் சரியா போச்சு. இந்த காட்டேர்ம தான் வாய் துடுக்கா பேசிட்டு தெரியும். வீட்டுல மீன் பைத்தியனா அவன் தான். மீன் குழம்பு வச்ச சட்டியா கூட சும்மா விட மாட்டான். அதுல சோத்த போட்டு பரட்டி திங்கிறவன் என்ன பேசுனா? என்ன சொன்ன அவன்? என்ன சொன்னாங்க? லூசு, ஒரு ஆளை மட்டும் திருப்திப்படுத்த முடியலன்னு சொன்னேல, அது அந்த சக்தி காட்டேர்ம தானே? ஐயோ இல்லங்க, சக்தி சுபாலா நான் குழம்பு வச்சதுமேவும் கிச்சன்ல வந்து என்கிட்ட கேட்டு வாங்கி என்ன பரிமாற சொல்லி ஐயோ ஆசாசையா சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொன்னாங்க. திரும்ப திரும்ப சொன்னானா? அப்ப இவங்களும் இல்லனா வேற? புடிச்சிட்டேன். யாருங்க? நீ யாரால கஷ்டப்படுறியோ அவங்கள புடிச்சிட்டேன். நான் தான் புடிச்சிருக்கேன், நீங்க யார புடிச்சீங்க? இல்ல அது எனக்கு தெரியும், ராகவ மாமா தானே? ராகவப்பா? பேசாத, எனக்கு தெரிஞ்சு போச்சு. போலீஸ்காரனுக்கு தெரியாததா? அவர் தான் ஏதாவது சொல்லிருப்பாரு. பாரு, அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்செட் ஆகாத. அவருக்கு என்னவா? என் பொண்டாட்டி ஆசாசியா எவ்வளவு அழகா மீன் குழம்பு வச்சிருக்கா, அதுல என்ன குறை சொன்னாரு, என்ன குத்தம் கண்டுபிடிச்சாரு? இப்பவே பஞ்சாயத்தை கூப்பிடுறேன், வீட்டுல மணி அடிக்கிறேன். எதுக்கு? சாமி கும்பிட போறீங்களா? பஞ்சாயத்தை கூட்ட. என்ன பஞ்சாயத்து? ஐயோ ஏமா நீ வேற சாவடிக்கிற? உன்னை குத்தம் சொன்னவங்கள பஞ்சாயத்துல நிப்பாட்டணும்ல. ஐயோ என்ன பஞ்சாயத்துனா ஆலமரம் வேணுமே. இல்ல, எங்க கிராமத்துல எல்லாம் மரத்துக்கடியில தான் பஞ்சாயத்து நடக்கும். சரி அப்ப குடும்பத்தை போறோம் கூட்டிட்டு இங்க மரம் இருக்கும், அங்க தேடி போலாம். இல்ல வேண்டாம். இப்போ உனக்கு நீதி கிடைக்கணுமா இல்ல மரம் கிடைக்கணுமா? நீதி. அப்பாவா, இன்னைக்கு ராகவ மாமாவை கவனிச்சுக்கிற. அவர் எதுக்கு கவனிக்க போறீங்க? அவர் தானே உன் குத்த குறைக்கு காரணம். அவர் என்ன பண்ணாரு? என்னடி உனக்கு பிரச்சனை? இல்ல இப்ப எதுக்கு ராகவப்பா பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு எதுக்கு பேசுறேன்னு கூட தெரியலையா? வந்ததுல இருந்து எல்லார பத்தியும் யோசிச்சீங்க, கடைசியா குத்தம் குரன் ராகவப்பான்னு சொன்னீங்க. என்ன பண்ணாரு அவரு? டான்ஸ் ஆடினாரு. ஓ காஞ்சி கூடையா?
அதெல்லாம் பப்ளிக்கா சொல்லக்கூடாதுடி. ஏன்? மரகதத்தைக்கு கேட்டுச்சு. ஐயோ, மரகதத்தைக்கு கேட்டுச்சுன்னா அவங்க நம்மள ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ராகவாப்பாவை தான் அடிப்பாங்க. அடிப்பாங்களா? நானும் பாத்திருக்கேன். அடிப்பாவி. சரி, என்ன சொன்னாரு? குழம்பு நல்லா இல்லையாமா? குடிக்கல, சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆனாலும் அந்த மனுஷன் அந்த அளவுக்கு ராஷா பேச மாட்டாரு. அவரு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. குழம்பு இருந்தா மீத வைமா, நைட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. என்ன நைட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரா? ஏ ஷோ, இல்ல நீ எதுக்கு டல்லா இருக்க? அதான் ஒரு ஆளை மட்டும் சந்தோஷப்படுத்த முடியல. ஏய், கொன்றுவேன். யாருடி அந்த ஒருத்தன்? அதுவா? சொல்லு. சொன்னா என்ன பண்ணுவீங்க? உன்னை கஷ்டப்படுத்தினாங்களா சும்மா விட்டுருவேனா? திரும்ப ஒரு வட்டில நிறைய சோறை போட்டு அந்த குழம்ப ஊத்தி திங்க வைக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, பாவம். இதுல என்ன பாவம் கிடக்குது? என் பொண்டாட்டி சமைச்சது நல்லா இல்லைன்னு சொன்னா? இல்ல நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா? என்ன அதுல உனக்கு என்ன குத்தம் கோர? நல்லா இருக்குன்னு ஆஹா ஓஹன் பாராட்டி தான் சாப்பிட்டாங்க. சரி. ஆனா அவங்களுக்கு மீன் குழம்பே பிடிக்காதான். சொல்ல மாட்டேன்னு சொன்னாங்களையா வீட்டுல? இப்ப யார் சொன்னது? நான் யாருக்காக ஆசைப்பட்டு ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்து பார்த்து சமைச்சேனோ அவங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிக்கவே பிடிக்காதான். அது ஏன் சொல்லல? சொல்லலனா? எத்தனை மாசம் ஆச்சு கல்யாணமாகி? ஒரு வார்த்தையாவது சொல்லிருப்பீங்களா? வீட்டுல மீன் குழம்பு வச்சப்பலா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லாம எனக்கு மட்டன் தான் பிடிக்கும், சிக்கன் தான் பிடிக்கும்னு அதை ஊத்தி சாப்பிட்டீங்க. மீன் குழம்பு அவாய்ட் பண்ணீங்க, ஆனா பிடிக்காதுன்னு சொன்னீங்களா? இல்லம்மா, வீட்டுல எனக்கு மட்டும்தான் பிடிக்காது, மிச்சம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அத நான் பிடிக்காதுன்னு சொல்லி அவங்க யாரையும் சாப்பிடுறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்க கூடாதுல, அதனாலதான் எப்பவும் பிடிக்காதுன்னு சொல்லிக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சது வேற என்ன இருக்கோ அதை ஊத்தி சாப்பிட்டுக்குவேன். சாரி. எதுக்கு? இல்ல ரொம்ப சாரி. சாரி எதுக்குடி? நான் வேணும்னா உங்களுக்கு பிடிக்காதது செய்யல, எனக்கு தெரியாது. நான் உங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றதுன்னு ஜெமினி கிட்ட கேட்டேனா? என்ன யார்கிட்ட கேட்ட? ஜெமினி கிட்ட. பாவி, எதுக்குடி அவங்க கிட்ட கேட்ட? அவனா? ஐயோ, நீ எதுக்கு கேட்ட? என்னங்க நீங்க அவங்கறீங்க? நான் அவன் சொல்லி தான் பேசினேன். ஐயோ, அவ இவன் சொன்னதுக்கு கோச்சுக்குமோ? ஆமாடி, கோச்சுக்கும். போய் சமாதானப்படுத்து. சரிங்க சரிங்க, நெக்ஸ்ட் டைம். டேய் தம்பி, சாரிடா. நீ தம்பின்னு தெரியாம நான் அவ இவன் சொல்லிட்டேன்னு சொல்லிடுறேன். என்ன? இல்ல வீட்டுல இருக்கோமா இல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்கோமான்னு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? பேசுனாலும் அப்படித்தான் இருக்கு. என்னங்க? அதை விடு. நீ எதுக்குடி ஜெமினி கிட்ட கேட்ட? லூசா நீ? அப்புறம் எப்படி உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுன்னு தெரியலல. நீங்க என்ன எங்க கிராமத்துக்கு வந்தீங்களா? கிராமத்துக்கா? எதுக்கு? நான் வயசு பொண்ணா இருக்கும்போது கிராமத்துக்கு வந்திருக்கணும். நான் வயக்காட்டுல வரப்புல எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்பெல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போய் நீங்க என்ன பார்த்திருக்கணும். அடடே, நல்லா இருக்கே. மிஸ் பண்ணிட்டேனே. என் பொண்டாட்டி கொங்கக்குள்ள கிராமத்துலதான் இருக்கான்னு எனக்கு தெரியாம போச்சு. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு அப்பப்போ அப்படி இப்படி வந்துட்டு போனீங்கன்னா நானும் ஏதோ ஒரு பையன் நம்மள பாக்குறான். பாக்குறான். இல்ல நானும் அப்ப ஏதாவது ஒண்ணு தோணி இருக்கும். அப்புறம் லவ் பண்ணிருப்ப. தெரியல. இருந்தாலும் இப்ப கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இம்ப்ரெஸ் பண்ணனா எதுவுமே தெரியாம போச்சு. சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டம், வறுமை, அப்பா குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை போடுறது, அம்மா அடிக்கிறது, இதையே பார்த்து பார்த்து வளர்ந்துட்டு என்னோட லைஃப் எல்லாம் எதையுமே யோசிக்கல. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க என்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசும்போது என் மனசுல பயம் தான் இருந்ததே தவிர வேற எதுவும் இல்ல. இப்போ கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் கஷ்டம் எல்லா ஃபீலிங்ஸும் அனுபவிக்கிறேன். ஆனாலும் சாரி. ஓகே, ஒன்னும் அவசரம் இல்ல. உனக்கா என்ன தோணுதோ அதை செய். அதாமா இம்ப்ரெஸ். இவ்வளவு நேரம் உங்ககிட்ட எதுக்காக நான் புலம்பிட்டு இருக்கேன்? எதுக்காக? இந்த டாஸ்க் வேண்டாம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கறக்காக. கஷ்டமா இருக்கறனால தான் திரும்பவும் கொடுக்கறேன். இல்ல அது எனக்கு தெரியாது. நான் ஒன்ன மனசுல நினைச்சிருக்கேன். அத நீ எப்போ செய்றியோ? என்னங்க நல்ல பிள்ளைல? நல்ல பிள்ளைதான். அப்பனா அது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியாது, யோசி. பாத்தடி சுளுக்கிக்க போது. சரி அது இருக்கட்டும். உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஏன் சாப்பிட்டீங்க? அவாய்ட் பண்ணிருக்கலாம்ல. ஏன் வேணி வச்சது, அது எப்படி அவாய்ட் பண்ணுவேன்? இல்ல உங்களுக்கு பிடிக்காதுல. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது தெரியுமா? எது? மீன் குழம்பு. இல்ல அது உண்மையிலே வேணி ரொம்ப ரசிச்சு சாப்பிட்டேன். இவ்வளவு நாள் நான் மீன் குழம்பு சாப்பிடாம மிஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? என் பொண்டாட்டி கையால நான் சமைச்சு சாப்பிடணுங்கிறதுக்காக. நிஜமாவா? நிஜமாமா, ரொம்ப பிடிச்சிருந்தது. இனி அப்பப்போ உனக்கு டைம் கிடைக்கும் போது எனக்கு செஞ்சு கொடு. என்னங்க எனக்காக நீங்க சொல்லலையே? உனக்காகவும் தான், எனக்கு ரொம்பவும் பிடிச்சும் இருந்ததும் தான். அது என்ன? இருங்க ஒரு நிமிஷம். என்ன? இருங்க. ஏய் என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ்ங்க.
உங்களுக்கு பிடிக்காதுன்னு ராகவ் அப்பா சொன்னதும் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஓ, இந்த வேலையை பார்த்தது அந்த மனுஷன் தானா? ஆமா ஆமா. அப்புறம் வைஷு அத்தை சொன்னாங்க, இனிமேல் சரத்துக்கு மீன் குழம்பு பிடிக்கும், நீ போய் பேசுன்னு. அத்தை சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. என்னங்க, நீங்க உண்மையை தானே சொல்றீங்க? நான் உன்கிட்ட என்னைக்காவது போய் சொல்லியிருக்கேனா? உண்மைமா, ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்ஸுங்க. என்னங்க, ம். நான் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணேனா? இம்ப்ரெஸ் திரும்ப வேண்டாம். இத்தனை மட்டும் உசாரா இரு. இம்ப்ரெஸ் பண்ணியா என்னன்னு சொல்லணுமே. இப்படியே சொல்லுங்க. ஒரு 30%. வாவ், ஏற்கனவே 10, இப்போ ஒரு 30. என்னங்க, 40 ரீச் பண்ணிட்டேன். ஆமா ஆமா, சரி. ஒண்ணும் பேசாதீங்க, அந்த பக்கம் திரும்புங்க. அடியே, திரும்புங்க. சரியான ராங்கி பிடிச்சவடி. என்ன? உண்மைதான், ராங்கி பிடிச்சவ. நரளிவத வாசக்காரி ஆளக் கொல்லும் வாசக்காரி உடம்பு நெஞ்சக்கிரி நீ உள்ள வந்த கெட்டிக்காரி. சார், அப்ப எல்லாம் ஓகேவா சார்? இனி ஜோதிகா நடந்துக்கலாமா? தாராளமா நடக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. சார், ஆனா கட்ட பிரிச்சதும் கால் ரொம்ப வலிக்குது சார். இத்தனை நாள் கட்டு போட்டு அசைக்காம வச்சிருந்தோம்ல, அதனால அப்படிதாம்மா இருக்கும். மெதுவா இழுந்து லேசா ஏட்டு வச்சு பாரு. ஆனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. கால் வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும். அப்படியும் கால் வலிக்குதுன்னு சொன்னா தாமதமே வேண்டாம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. திரும்பவுமா வலி வந்துச்சுன்னா சார், அதுக்கு இப்பவே நீங்க ட்ரீட்மெண்ட் பாத்துடலாமே. எப்பா தம்பி, வலி வந்தாதான் பாப்பேன்னு சொன்னேன். இப்பவே வலி வராம ட்ரீட்மெண்ட் பாக்கவா? இல்ல சார், லேசா வலிக்குதுன்னு சொன்னா. லேசாதான் சரியா? ஒண்ணும் செய்யாது, பயப்படாத. இல்ல சார், இருந்தாலும் நீங்க சரி, அப்பனா இன்னொரு தடவை கெட்டு போட்டு ஒரு 10-15 நாள் ரெஸ்ட்லயே இரு. அட போமா, நடக்கலாமா? சார், அந்த பிசியோதெரபிஸ்ட் எல்லாம் அவங்க எல்லாம் எதுக்குப்பா? இல்ல சார், ஜோதிகா நல்லா நடக்கிறதுக்கு இப்பவே நல்லா நடக்கலாம். சார், ஓடலாமா? ஏன், என்னாச்சு? இல்ல சார், திடீர்னு ஏதாவது தேவைப்பட்டா. இங்க பாரு ஜீவா, ஓடலாம் ஆடலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா கால்ல வலி எடுக்காம பாத்துக்கணும். அது எப்படி சார் நாங்க பார்க்க முடியும்? காலை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கப்பா. அப்பனா எப்படி சார் ஓட முடியும்? இப்போ உனக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணணுங்கிற? நடக்கணும் சார். இப்போதைக்கு அதை மட்டும் செய்யுங்க. 1 வீக் அப்புறம் ஓடு ஆடு என்ன வேணாலும் செய்யுங்க. ஓகேவா? ஓகே சார். சார், டேப்லெட் எதுவுமே தேவையில்ல. எக்ஸ்ரே பார்த்தாச்சு, எல்லாமே நார்மலா இருக்கு. இவ்வளவு நாள் கட்டு போட்டு அசைக்காம வச்சிருந்தனால கொஞ்சம் மூவ் பண்ணும்போது வலி இருக்கும். ஆனா பயப்படாதீங்க, அது ஒண்ணுமே செய்யாது. உங்களால முடியாத அளவுக்கு வலி இருந்தா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஓகேவா? ஓகே சார். சார், ஆனாலும் இந்த கால், அந்த கால் நல்லாதாமா இருக்கு. அந்ததுல இருந்து காலுக்கு மேல காலை போட்டு காலுன்னு சொன்னா நானும் காலுன்னு தான் கத்துறேன். உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. இப்ப ஜீவா, நான் ரத்னம் கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன். நீ கூட்டிட்டு போப்பா. சார், இப்ப நடக்க வச்சு கூட்டிட்டு போலாமா? கூட்டிட்டு போலாம். ஓகே சார். ஜோதிகா, மெதுவா எழுந்து பாரு. எழுந்தா? ஐயோ சார், பயமா இருக்கு. பயமா? இல்ல சார், இவ்வளவு நாள் உட்கார்ந்தே இருந்துட்டேன். அதுக்காக வருஷம் பூரா உட்கார்ந்தே இருக்க முடியாதுமா? இல்ல, அதுக்கு சொல்லல சார். கால் ரொம்ப வலிக்குமான்னு பயமா இருக்கு. அது ஒண்ணு இல்லமா, ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கல, வலி வேதனை எல்லாம் அனுபவிச்சனால உனக்கு அந்த பயம் இருக்கும். ஆனா நீ பயப்படாத. எழுந்து நின்னு மெதுவா ஸ்டெப் வச்சு பாரு. சும்மா லேசான பெயின் இருக்கும், அப்புறம் போக போக நார்மல் ஆயிடும். ஓகே சார். அப்பா, ஏய், மெதுவா. சார் சொல்றாங்க போசுக்கன்னு எழுந்துராத. அவருக்கு எங்க தெரிய போது உன்னோட வலி. சரிதான். நீ அந்த பொண்ணு மேல உயிரா இருக்கலாம். அதுக்காக என்னையே இரு உன் மாமன் கரெக்டா சொல்றேன். ஏய் ஜோதிகா, மெதுவா. மெது. அந்த பிள்ளையா எழுந்தா கூட எழுந்திருப்பா. இவன் புடிச்சு அமுக்கி வச்சு அப்பா அக்க போது தாங்கலப்பா. விடுடா, நான் எழுந்துக்குவேன். ஓ, அந்த மனசே சொல்றாருன்னு. பாத்து நான் இங்க ஒருத்தன் பாத்துட்டு இருக்கேன்டா. அத பாருங்கடா முத. நல்ல வேளை நான் புடிச்சேன், இல்லைன்னா என்ன ஆகுறது? ஜீவா, நான் எழுந்து நின்னுட்டேன்டா. ஆமால சார், அப்படியே நடக்கலாமா சார்? தாராளமா நடக்கலாமா. அப்படியே பொடி நிறைய நடந்து 2 பேரும் வீட்டுக்கு போயிருங்க. ஏய், அவர் சொல்றாருன்னு வீடு வரைக்கும் நடந்துராத. திரும்பவும் கால்ல ஏதாவது பிராக்சர்னா? ஜீவா, நீ விடு, நான் மெதுவா நடந்து பாக்குறேன். இல்ல ஜோ, இல்ல, இங்க பாரு. விடுடா. சரி, ஓகே, லேசா கை எடுக்கிறேன். நீ அப்படியே ஸ்டெப் வச்சு பாரு. வேண்டாம். அடப்பாவி, ரத்ன மருமாவே விவரமானவனால இருக்கான். டேய், கட்டினா பொண்டாட்டியா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா?
ஜோதிகா கவனம் வேண்டாமா, கொஞ்ச நேரத்துல ஸ்லிப் ஆயிடுப்ப. நல்ல வேளை தாங்கி பிடிச்சேன். தாங்கி பிடிக்கலடா, தாங்கிக்கிட்டு இருக்க. ஏய் நான் கவனமா தான் நடக்க பார்த்தேன். நான் ஒண்ணு கீழே விழ மாட்டேன். நீ ஏன் அவசரப்பட்டு தூக்குன? என்னது அவசரப்பட்டா? இந்நேரம் நான் மட்டும் தூக்கல, திரும்பவும் கால்ல கட்டு போட்டிருக்கணும். அப்படிலாம் ஒண்ணு இல்ல, கரெக்டா தான ஸ்டெப் வச்சேன். ஐயோ நான் பாத்துட்டு தானே இருந்தேன். டேய் நானும் இங்க பாத்துட்டு தான் இருக்கேன். ஐயோ கொஞ்ச நேரம் போறியா? டேய் நான் டாக்டர்ரா. டாக்டர்னா ஊட ஊட பேசுவீங்களா? பேசிட்டு இருக்கேல நானு. சரிதான். ஜீவா நீ கீழே விடு, நான் நடந்து பாக்குறேன். என் நேரம் இப்படியே தூக்கிட்டுலாம் இருக்க முடியாது. என் நேரமும் இல்ல, எந்த நிமிஷம்னாலும் சரி, எத்தனை ஜென்மம்னாலும் சரி, இப்படியே நான் அவனை தாங்கிக்கிட்டே தூக்கிட்டு இருக்க தயாரா இருக்கேன் ஜோதிகா. ஜீவா இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. சொல்லப்போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பொண்டாட்டிய நான் கேர் பண்றேன். இதுல என்ன இருக்கு? ஜோதிகா உனக்கு சாரி ஜீவா, இந்த அளவுக்கு பாசமா இருக்கிற ஒண்ணு எனக்கு வீட்டுக்கு போனதை நான் பிரச்சனை பண்ணி. சாரிடா சாரி. என்ன ஜோதிகா? இல்ல ஒண்ணு இல்ல. சரி நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டாம். நான் இப்படியே தூக்கிட்டே உன்னை கார்ல போய் உட்கார வச்சிடறேன். நீ வீட்டுல போய் மெதுவா அம்மா அத்தை கையெல்லாம் பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா நடந்து பாரு. அதுக்கப்புறம் கை விட்டு நடக்க ட்ரை பண்ணலாம். இப்ப தம்பி அப்படியே ஒரு நடவண்டி வாங்கி கொடுப்பா. அது கூட சரிதான். ஜோதிகா போகும்போது பேசாம ஒரு நடவண்டி வாங்கிட்டு போயிடலாமா? நடவண்டிக்கு ஓகேவா? விட்டா வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவா போல. சரி வா போகும்போது அப்படியே வாங்கிட்டு போலாம். என்னது? அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கறேன். நீ என்ன பாப்ப? ஐயோ ரெண்டும் பாத்துக்கிறேன் பாப்பேங்குதுங்க. நான் ஒருத்தன் பாத்துட்டு இருக்கேங்கிறதே உசார் வர மாட்டேங்குது. டேய் இது என் ஹாஸ்பிட்டல்ரா. ஏதோ ரத்னம் என் ஃப்ரெண்டுங்கிறனால ஒண்ணு சும்மா விடுறேன். இல்ல ராஸ்கல் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டாம். அது கேக்குதான் பாரு, எவ்வளவு சவுண்டா பேசுற. கண்ணும் நோக்கியாவா சுத்தம். ஹலோ ஹலோ அப்படியே கிளம்புங்க. கிளம்பணுமா? கிளம்புடா. அடுத்த ஓபி வெளியே நிக்கிறாங்க. ஐயோ இவர் ஒருத்தர். ஜோதிகா அடுத்த தடவை ஹாஸ்பிட்டல் வரும்போது டாக்டரை மாத்திரலாம். என்னென்ன டாக்டரை மாத்துவியா? டேய் ஜீவா இது என் சொந்த ஹாஸ்பிட்டல்ரா. அப்ப நான் ஹாஸ்பிட்டல மாத்திரலாம். அடப்பாவி ஓடா போ, ரத்னத்துக்கிட்ட பேசிக்கிற. சரி வா நம்ம போலாமா? நான் இறக்கி விடு. இப்பதானே சொன்னேன். தூக்கிட்டு போனா கூட வீட்டுக்கு போயிருப்பாங்க. இவ கரெக்டா போற நேரம் இறக்கி விடுன்னு நகர விட மாட்டேங்கிறாளே. சிஸ்டர் அடுத்த ஓபிய வர சொல்லுங்க. ஜீவா அடுத்த ஓபிய வர சொல்றாங்க. வா போலாம். இப்ப அது உசார் வந்ததே. சரி ஆனா தூக்கிட்டு தான் வருவேன். டேய் அவதான் சரின்னு சொல்லிட்டாளேடா, இன்னும் ஏன்டா கன்ஃபார்ம் பண்ற? இல்ல இறக்கி விட்டா கூட. அத்தாடி திரும்பவும் முத இருந்தா. ஜோதிகா ஏய் போறியா உங்க மாமனை கூப்பிடவா? ஐயோ மாமாவா? ஜோதிகா வீட்டுல போய் இறங்கி நடக்கணுமா இல்ல இப்படியே இருக்கணுமாங்கிறத பேசிக்கலாம். அடப்பாவி நீ சிறப்பான ஆள் தான்டா. போலாமா? இது எப்படி ஜோதிகா இவ்வளவு நேரம் கையில ஏந்தி நிக்கிறேன், ஆனா கை கொஞ்சம் கூட வலிக்கல. அது எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? உன் உடம்பு பஞ்சு மெத்த. நான் வித்த காட்டினேன்னா நீ செத்த. சரி ஓகே போலாம். இதுல மட்டும் சவுண்ட் கூட வரும். இந்த பொண்ணுங்களே இப்படிதான்ப்பா. எப்படி? சார் வா தம்பி அதுக்கு அப்படிதான் நிக்கும். அப்படியே நீ உட்காரு. ஐயோ அம்மா போயிடலாம். இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா? இடையில் கொஞ்சம் வலி எடுக்க